18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நீ மனசளவில் நினச்சி நடக்கும் நடக்கும் நம்பிக்கையோட காத்திருந்திருக்க. ஆனால் பல சமயங்களில் எதுவுமே நடக்காமல் போயிருக்கு. இந்த முறை அப்படி எதுவும் தப்பி போகவோ தாண்டி போகவோ தவறி போயிடவோ கூடாதுன்னு தான் உனக்கான வாய்ப்பை உயர்வானதாக உன் கண்களில் காட்டுறதுக்காக இந்த கருப்பசாமி நானே வந்துட்டேன். இப்போது நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாமே இன்று இரவுக்குள்ளாகவே பழித்து விடும் என் தங்கமே. நீ உறவாக நினைத்த ஒரு சிலரும் உன்னை கைவிட்டுட்டாங்களே நினச்சி கவலைப்படாத. உனக்கான உறவாக உன்னை பாதுகாக்கும் கடவுளாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுத்தே தீருவேன். பிறந்ததிலிருந்து உன் கூடவே இருக்கும் உயிரே ஒரு நாளைக்கு உன்னை விட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்விடுகிறது தானே. அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கும் சுயநலம் கொண்ட இந்த மனிதர்களை நீ முழுவதுமாக நம்புகிறாயா என்ன? யார் உன்னை விட்டு போனாலும் போகட்டும்னு அப்படியே விட்டுட்டு உன் வேலையை பாரு. ஏன்னா யாரையும் நம்பி இங்கு பிறக்கவில்லை. எல்லாமே இந்த கருப்பசாமி தான் செய்கிறான்ற நம்பிக்கையோடு உன் வேலைகளை செஞ்சினா நடப்பது எல்லாத்தையும் உனக்கான நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன். நீ நினைப்பதை மாற்றிக்கலாம். ஆனால் நடக்காதுன்னு தெரிஞ்சும் கூட ஏன் நடக்கலைன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக இனிமே நல்லது நடக்கும், நல்லதை மட்டும்தான் என் கருப்பசாமி நடத்தி தருவான்னு உன் நினைப்பை மாற்றிக்கொள் என் தங்கமே. யாரோ உன்னை ஏளனமாக நினைக்கிறாங்க, மட்டமாக நினைக்கிறாங்கன்னா நீ அடிக்கடி அவங்கள போய் பார்த்து தான் ஆகணும். அப்போதானே அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியம் உனக்குள்ள அதிகமாகும். மனுஷனுக்கு முதல்ல பயம்தான் வந்தது. எங்கே நம்ம தவறு செஞ்சிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே, ஐயோ நமக்கு தண்டனை கிடச்சிடுமோன்னு பயம் வந்த பிறகுதான் மனிதன் பக்தியோடு என்னை வந்து வணங்கி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னான். அப்பா கருப்பா, நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன். என் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவறு செஞ்சுட்டேன். நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்கன்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பக்தியோடு என்னை வணங்க ஆரம்பித்தான். அப்படி பயம் வந்ததின் மூலமாக பக்தி வந்தது. பக்தி வந்த பிறகு சரி பொருளை திருந்திட்டானேன்னு நானும் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தேன். அவனும் நல்ல புத்தியோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தவனே வாழ்க்கையில் வெற்றி அடைய ஆரம்பித்தான். வெற்றி அடைஞ்சு வசதி வாய்ப்புகள்னு நிறைய பெருகுச்சு. வசதி வாய்ப்புகள் வர ஆரம்பித்தவனே மனிதன் என்ன செஞ்சான்? மறுபடியும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டான். தப்பு செஞ்சவனே மறுபடியும் அவனுக்கு நான் தவறை திருத்தணுன்றதுக்காக தண்டனையை கொடுத்தேன். தண்டனையை கொடுத்தவனே மறுபடியும் என் மேலே பயம் வந்து பக்தியும் வந்துருச்சு. இது எப்படி நியாயம்? ஆக நீயாகவே ஒழுக்கமாக திருந்தி மனசளவில் பக்தியோட பயத்தோட யாருக்கும் தவறோ தீங்கோ செய்யாமல் இருக்க மாட்ட. தண்டனை கொடுத்தா மட்டும்தான் திருந்துவியான்னு இப்போது என் அன்பு பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒருவித பயத்தை மனசில் உருவாக்கி வச்சுருக்கேன். அதாவது நீ தப்பு செஞ்சினா நிச்சயமாக நான் தண்டனை கொடுப்பேன்ற எண்ணத்தை உருவாக்கியதன் காரணமே அதுதான் என் செல்லமே. எப்போதுமே மனசுக்குள்ளே அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், நல்லது தான் செய்யணுன்ற நல்ல எண்ணம் இருக்கணும். இந்த மூன்றும் உன்கிட்ட இருந்தாலே நான் நிச்சயமாக நானாகவே உன்னை தேடி வந்துடுவேன். ஆனால் எப்போ உன் மனசுக்குள்ளே அன்பு குறையுதோ அந்த அன்பு குறைய அடுத்தவர்களுடைய குறைகள் உனக்கு பெருசாக பிரகாசமாக தெரியும். ஒருபோதும் யாருடைய தவறையும் பெருசாக எடுத்துக்காட்டக்கூடிய ஆளாக நீ இருக்காத. மனிதர்கள்னா தவறும் குறைகளும் கொண்டவர்கள்தான். அதை பற்றி பேசி நீ என்ன சாதிக்க போகிற? அடுத்தவன் குறைய பார்க்காம உன்னிடமுள்ள குறையையும் தவறையும் பற்றி பேசி அதை திருத்தி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. உன்னை பற்றி தெரியாதவங்க யாரோ எதையோ சொன்னாங்கன்றதுக்காக அதுக்கு மதிப்பு கொடுத்து பதில் பேசணும், சண்டை போடணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பொய்யா இருக்கும்போது நீ மட்டும் உண்மையாக இருப்பதே பெரிய விஷயம்தானே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆண் என்பவன், அதாவது உன்னுடைய துணையாக இருக்கிறவர், உன்னுடைய அன்பை உணராதவர் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே அவர் உன் மேலே அன்பாக பாசமாக பொறுப்பாக கடமையாக தான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆணின் அன்பை உணராத எந்த பெண்ணும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது. அதே போல் தன் மனைவியோட நல்ல குணமும் நல்ல எண்ணமும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த அக்கறையையும் உணர்ந்து கொள்ளாத பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஆணும் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. குடும்பம் என்பது ஆண் பெண் சம்பந்தப்பட்டது. 2 பேரும் எதிரெதிர் பாலினம் நினைச்சாலும் உண்மையிலேயே இவங்க 2 பேரும் வேறு வேறு கிடையாது. ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி ஒரே சக்தி கொண்டவர்கள்தான். நான் எப்போவுமே காசு சம்பாதிக்க மட்டும்தான் செய்வேன், வீட்டு பொறுப்புகளை மட்டும்தான் பார்த்துக்குவேன் ஆண் யோசிக்கக்கூடாது. பெண் என்பவள் மென்மையானவள்,
பெண் என்பவள் வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, பிள்ளைங்களை நல்லா வளர்க்கக்கூடியவங்க மட்டும்தானும் பெண்ணை பற்றி நினைக்க வேண்டாம். ஆணுக்குள்ளும் பெண்ணை போன்ற நல்லா பத்திரமா பாதுகாக்கிற மென்மையான குணம் ஆணுக்குள்ள இருக்கு. அதே போல பெண்ணுக்குள்ளேயும் அவசரமான காரியத்திலையும் அவசரமாக ஒரு அவசியத்துக்கு தேவைப்படும் போதும் ஆணை போல தைரியமாக துணிவோடு வேலை செய்யக்கூடிய அந்த குணமும் அந்த தைரியமும் பெண்ணுக்குள்ளேயும் இருக்கு. அப்படிதான் இந்த உலகத்தை மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். ஆணுக்குள்ள தைரியமும் கம்பீரமும் மட்டுமல்ல, பெண்மைத்தன்மையும் நல்ல குணமும் மனிதாபிமானமும் இருக்கு. அதே போல பெண்ணுக்குள்ள அந்த மனிதாபிமானமும் பெண்மைத்தன்மையும் மட்டுமல்ல, தைரியமான குணமும் கம்பீர எண்ணமும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயமும் இருக்குதுன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையாக இருந்தாதான் இந்த உலக வாழ்க்கையே சிறக்க முடியும்.